ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி மார்னிங்கே வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டேன். ஏன்னா மார்னிங் தான் வந்து கார்டனில் சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து வீடியோவில் கமெண்ட்டாக போடுங்க. நம்மளோட ரெட் பியோனி அழகாக சூப்பராக இது தனியாகவே மலர்ந்துருக்கு. நான் மலர வைக்கல, நம்ம மலர் வச்ச அழகும் அது தனியாக மலர் அழகும் ரெண்டும் நம்ம பார்க்கலாமேன்னு தான் வந்து நான் அப்படி விட்டேன். சூப்பராக இருக்குது. இங்கேருந்து ஒரு பூ கொட்டிடுச்சு. இந்த இதழெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்கணும். நேற்று நல்ல மழை வந்துடுச்சு, ஸோ அதனால் இதெல்லாமே கொட்டிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல நம்மளோட ரெட் பியோனி, அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பரான ஒரு செந்தாமரை தான் ரெட் பியோனி. ஆக்சுவலி இன்னும் மலரும், இன்னும் கொஞ்சம் வெயில் வரும், இன்னும் நல்லா மலரும். அதே மாதிரி நம்மளோட ஒயிட் மஸ்கி தனியாகவே மலர்ந்துருக்கு பாருங்கள், அழகாக இருக்குது. இங்கேயும் இருக்குது, சூப்பராக அழகாக மலர்ந்து நிற்குது இந்த ஃப்ளவர் இன்னைக்கு. இது வந்து நம்மளோட அமெரி பியோனி தான். இது நாளைக்கு தனியாகவே மலர்ந்துடும். நம்மளோட மகிமால இன்னொரு பட்டு வந்திருக்கு. இன்னும் அதில் பட்டு வந்துட்டே தான் இருக்குது. இந்த பக்கமும் இருக்குது. நம்ம நேற்று பார்த்து வச்சுருந்த நம்மளோட அமார்ஜியா தனியாகவே மலரட்டும் அப்படின்னு நான் வந்து மலர வைக்கல. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அமார்ஜியா 2 ஃப்ளவர்ஸ் ஒரே டைம்லேயே மலர்ந்துருக்கு. காலையிலே நம்ம தேனீங்கள்லாம் வந்துட்டாங்க, அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒருத்தங்க பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்காங்க. இன்னும் இதில் நிறையவே பட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த வெரைட்டி அமார்ஜியா. அதே மாதிரி நம்மளோட அருணிமா இன்றைக்கி வந்து இதுவுமே தனியாகவே மலர்ந்துருக்கு சூப்பராக. இன்னும் இதில் நிறைய பட்டு இருக்குது. ஹைட்டாக லீஃப் வந்துட்டுருக்கு இதில், சூப்பராக இருக்குது. நம்மளோட கர்ணா இவங்களும் தனியாகவே மலர்ந்துருக்கு. மழை வந்ததுனால கொஞ்சம் தண்ணியெல்லாம் உள்ளே நிற்குது இதில். இங்கே ஒரு பூ கொட்டிடுச்சு, இன்னொரு பட்டு இருக்குது இதில். நம்மளோட திலனோட பட்டு 4 பட்டும் நல்லா மேலே வந்திருக்கு. இங்கேயும் பட்டு இருக்குது போல் உள்ள. இங்கே ஒரு பிங்க் க்ளவுட் இருக்குது. இன்னும் 2 நாள் போன பிறகு நம்ம மலர வைக்கலாம். நம்மளோட அகிலாவோட பட்டு வந்து ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. நேற்று மழையில் அகிலாவோட ஃப்ளவர் கொட்டிடுச்சு போல், அதெல்லாம் கொட்டிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப மழை பெஞ்சது நேற்று. நம்மளோட அதிதி பாருங்கள், சூப்பராக பட்டு வந்துகிட்டே இருக்குது. நம்மளோட ரெட் ஃபீலிங் வந்து இன்றைக்கி வந்து நல்லா தனியாக இன்னும் கொஞ்சம் மலர்ந்துருக்கு. சூப்பராக அழகாக இருக்குது இதோட கலரு. இன்னும் நிறைய பட்டு வந்துட்டுருக்கு ரெட் ஃபீலிங்கில். இது ரொம்ப சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். நம்ம இப்போ கூட சேல் போட்டுட்ருக்குறோம். இன்னும் 2 டியூபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம நேற்று மலர வச்ச நம்மளோட வைகா இன்றைக்கி பாருங்கள் சூப்பராக அழகாக மலர்ந்து நிற்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. இதோட ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட், பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்டே நல்லாயிருக்கு. இன்னும் நிறைய பட்டு இருக்குது இதில். இன்னும் பட்டெல்லாம் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது வைகாவில். உள்ளேயும் பட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்மளோட பீம் தான் வந்து ஃப்ளவர் சரியாக பார்க்க முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம மலர வைக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி காஞ்சி போனதுனால இன்னும் இதில் பட்டு இருக்குது. இங்கே ஒரு பட்டும் காஞ்சி போச்சு, ஆனால் இங்கே 2-3 பட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்குது வரிசையாக. பார்க்கலாம். நம்ம AW7 அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டி, அதுலேயும் வந்து இப்போ பட்டு வந்துட்டுருக்கு. இது வந்து நம்மளோட வட்சானா தான், இன்னும் மலர வைக்கிற ஸ்டேஜ் வரல. நம்மளோட எல்லோ பியோனி இப்போ தான் வந்து நான் வந்து பிளான்டிங் பண்ணேன். இப்போவே வந்து ஃபுல்லாக பட்டு வந்துடுச்சு எல்லோ பியோனியில். நேற்று மழையில் தண்ணியெல்லாம் ஃபில் ஆகிருக்கு. தண்ணி வந்து நான் வந்து ஃபில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுவே ஃபில் ஆகிடுச்சு. இந்த மிராக்கிள் கூட நம்ம நாளைக்கு மலர வைக்கலாம். இன்னும் அது வரல. இந்த ஃப்ளவர் இன்னும் கொட்டவும் இல்லை. இன்னும் நிறைய பட்டு இருக்குது. நம்மளோட வாட்டர் பாப்பி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது சூப்பராக இருக்குல்ல, நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது இன்றைக்கி.
நம்மளோட ஐஸ்வர்யாவில் இப்போ நிறைய பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஜஸ்ட் ஒரு இன்டர்வல் விட்டுருந்தாங்க, இப்போ திரும்பவும் பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. சில டைம் அப்படி தான் ஒரு டைம் கேப் விட்டுட்டு தான் திரும்பவும் ஃப்ளவர் ஆகும். நம்மளோட பீகாக் பிங்க் பாருங்கள், சூப்பராக அப்படியே மலர வைக்கிற ஸ்டேஜ் வந்து நிற்குது. ஆனாலும் இது தனியாக ஒன்று மலர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி மலர வைக்கல பீகாக் பிங்கை. நம்ம இது வரைக்கும் எல்லாமே மலர வச்சுருந்தோம். நேற்று மலர வச்ச ஃப்ளவர் பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி உள்ளே போயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி மழை தண்ணி தான் ஃபுல்லாக, சில டைம் உடஞ்சே விழுந்துரும். பிங்க் க்ளவுடும் வந்து வெயிட்டு தாங்கலை, அவ்வளோ தண்ணி பாருங்கள். இப்படி பண்ணினா பெட்டல்ஸும் சேர்ந்து கொட்டுது, அவ்வளோ தண்ணி நிற்குது. இதோட சென்டர் போர்ஷன் இப்படி க்ரீனிஷ் ஆகிடுச்சு, பெட்டல்லாம் கொட்டுது. இதில் தண்ணி விழுந்து நம்மளோட கோல்ட் ஆப்பிள் வந்து ஒன்றும் ஆகலை. நேற்று நல்ல மழை ஆனாலும் வந்து இந்த ஃப்ளவர் வந்து தப்பிச்சுக்கிச்சு, எதிலெல்லாம் கொட்டலை. நம்மளோட சந்திரபாகா பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்றைக்கி மலர வைக்கலாமா? அவ்வளோ அழகாக இருக்குது சந்திரபாகா. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி தான் சந்திரபாகா. இதோட கலர் தான், இந்த கலர்லேயே இவ்வளோ ஃப்ளவரிங் ஆகிற ஒரு வெரைட்டி இல்லை வேறு. அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கலர். இது கலர் மட்டும் இல்லை, இதோட பெட்டல் அரேஞ்ச்மெண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம கேமலெல்லாம் கூட வந்து இதே கலர் தான் வரும், ஆனால் அதோட பெட்டல் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த சென்டரில் வந்து இந்த சீட் போடும், அதை சுற்றி ஒரு ஒயிட் ஷேடும், அதுக்கப்புறம் இந்த பிங்க் ஷேடும். அதுதான் வந்து ஆக்சுவலி இந்த சந்திரபாகாவோட ஒரு ஸ்பெஷலு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் ஃப்ளவர் வந்து நல்ல பெரிய சைஸ் வரல. இன்னும் வந்து ஸ்டாண்டிங் லீஃப் நல்லா ஹைட்டாக வரும்போது இன்னும் வந்து அதோட பட்டும் வந்து சூப்பராக வரும். இங்கெல்லாம் வந்துட்டுருக்கு பட்டு, இங்கேயும் இருக்குது. கொஞ்சம் வளர்ந்துருக்கு போல், இங்கே இருக்குது. அடுத்தது நம்ம S1 மலர வைக்கலாம். மழையில் வந்து எதெல்லாம் வெளியில் இருக்கிற அதெல்லாம் வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, எல்லாம் கொட்டுது. நேற்று பயங்கர இடி வேற இடிச்சு மழை பெஞ்சுது. இதெல்லாம் நிறைய கொட்டுது. மலர வைக்கும் போதே இதழ்கள்லாம் கொட்டிடுது, எல்லாம் தண்ணி விழுந்துருச்சு, மழை தண்ணி. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணணும் அப்புறமா. ஆனால் வந்து இது வந்து பிடிச்ச அப்படி இழுக்கக்கூடாது, வாட்டர் லெவலுக்கு மேலே தான் நம்ம கட் பண்ணி விடணும். பழைய லீஃபோட அந்த இதெல்லாம். இந்த ஃப்ளவரும் வந்து மலர வைக்கிற மாதிரி தான் இருக்குது, இல்லைன்னா காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியில் இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சில நேரம் மழைக்கு அந்த மாதிரி வரும், அது ஃபுல்லாக மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ நம்ம மலர வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்குன்னு ரொம்ப அர்லியராக நீங்கள் மலர வச்சிடாதீங்க. காஞ்சி போகிறதுக்கு மலர வைக்கலாமேன்னு தான் நான் மலர வச்சேன், இல்லைன்னா இது மலர வைக்க மாட்டேன். கொஞ்சம் பெருசான பிறகே நம்ம பண்ணிக்கலாம். இதில் இன்றைக்கி 3 ஃப்ளவர் இருக்குது, இங்கேயும் இருக்குது S1ல. இது வந்து இன்னும் மலர வைக்கிற ஸ்டேஜ் வரல. நம்ம லியாங்லியில் வந்து அழகான ஃப்ளவரை பார்க்கவே முடியல, அதுக்குள்ளே வந்து ஃப்ளவர்லாம் காயுது அப்படின்னு நின்று. இங்கே ஒரு குட்டி ஃப்ளவர் இருக்குது, இங்கே ஒருத்தங்க இருக்கிறாங்க, நம்ம மலர வைப்போமா? லியாங்லியோட ஃப்ளவர் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவலி ஒரு மைக்ரோ பவுல் லோட்டஸ். இங்கெல்லாம் நிறைய பட்டி இருக்குது.
இதோட ஃப்ளவர் வந்து பெரிய சைஸ் வராது. நம்மளோட ஒயிட் பியோனி பாருங்கள், நல்லா சாஞ்சு விழுந்துடுச்சு. ஃபுல்லாலுமே விழுந்து போச்சு மழை தண்ணியில். இதிலெல்லாம் மழை தண்ணியிலே ஊறி போச்சு. ரொம்ப தண்ணியோட வெயிட்டுக்கு தாங்கவே இல்லை. அதோட இந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் இதாக இருந்ததுனால அது தாங்கவே இல்லை அந்த வெயிட்டு. தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கிச்சு, நல்லா கொட்டி போச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பட் எல்லாம் விழுந்துருச்சு. இங்கே ஒரு ஒயிட் பியோனி இருக்குது. இப்போ நம்ம இதை மலர வைக்கலாம். ஒயிட் பியோனி மட்டும் நம்ம மலர வைக்கல அப்படின்னா இந்த ஃப்ளவர் வந்து மலராது, அப்படியே நின்றுட்டு காஞ்சு போயிடும். ஸோ அந்த ஹால் மாதிரி கொஞ்சமாக விழுவும்போது நம்ம இதை வந்து மலர வச்சிடலாம். இதுவுமே உள்ளே வந்து தண்ணி இருக்குது, மலர வைக்கும் போதே தண்ணி கொட்டுது. இவ்வளோ தண்ணி விழுவுது பாருங்க. இப்படி இருக்கும்போது ஃப்ளவர் வந்து சீக்கிரமாக ப்ரௌன் கலர் விழுந்துடும். நம்ம கவர் போட்டு வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நேற்று நான் வந்து கவர் போட முடியல. நேற்று பேக்கிங் வந்து ரொம்ப அப்படி பிஸியாகவே இருந்துட்டேன். சுத்தமாக எனக்கு வீட்டில் ஒர்க் கூட பார்த்துக்க முடியல. அந்தளவுக்கு வந்து பேக்கிங் வந்து ரொம்ப நேற்று ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க்கு. நிறைய பேக்கிங் இருந்ததுனால, அது மழை வேறு வந்ததுனால லேட்டாக தான் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல ஒயிட் பியோனி. 2 ஃப்ளவர் விழுந்த அந்த ஃபீலிங் போகிறதுக்காக இன்னொருத்தங்களை மலர வச்சாச்சு. ஒருத்தங்க படுத்துக்கிட்டாங்க. நம்ம அமெரிக்கா மிரியா எல்லாமே வந்து கொட்டுற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன்னா மழையில் எல்லாருமே வந்து வெயிட் தாங்காத சாஞ்சிருச்சு. நம்மளோட பன்னீர் ரோஸும் ஃபுல்லாக தண்ணி இதாகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி எடுத்து விட்டு பார்க்கலாம். வெயிட்டு தாங்கலை. கேமலாவும் கொஞ்சம் சாஞ்சிருச்சு, அதுவும் வெயிட்டு தாங்கலை. இங்கே கொட்டிடுச்சு. ஆக்சுவலி கேமலா இன்னும் கொஞ்சம் டேஸ் வந்திருக்கும், பட் மழையினால் தண்ணி விழுந்து அந்த ஃப்ளவர் சாஞ்சு போயிடுச்சு. இங்கேயும் அகிலா கொட்டிடுச்சு, மழையில் ஃபுல்லாக சாஞ்சு போயிடுச்சு. இன்னும் பட்டி இருக்குது. நம்மளோட வைடூரிய வந்து இன்றைக்கி அழகாக வந்து அப்படியே தனியாகவே மலர்ந்து நிற்குது. சூப்பராக இருக்குது இதோட கலரு. நம்ம வைடூரிய அந்த ஒரு ஸ்டான் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஷேடு தான் இந்த ஃப்ளவருக்கு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாவே மலர்ந்துருச்சு. லைட்டாக நம்ம ஜஸ்ட் இப்படி ஒரு இது பண்ணிக்கலாம் போதும். அவ்வளோதான், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு வெரைட்டி தான். சூப்பராக இருக்குது. நம்மளோட D9ல் இன்னொரு ஃப்ளவர் இது வந்து நல்லா மலர்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இது நம்ம மலர வச்சிடலாம். ஏற்கனவே இதுக்குள்ளே நிறைய தண்ணி போயிடுச்சு போல். ஸோ ஃப்ளவர் வந்து மலர வைக்கும்போது இதுலேருந்து தண்ணி வெளியில் வருது. வெயிட்டுக்கும் கொஞ்சம் சாஞ்சிடுச்சு. இதோட கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். D9 இது ஆக்சுவலி ஒரு வியட்நாம் வெரைட்டி தான். பாருங்க, நான் சொன்ன மாதிரி தண்ணியாக கொட்டுது. சூப்பராக இருக்குல்ல. கொஞ்சம் சாஞ்சிருக்கிறாரு. கொஞ்சம் வெயில் வரும்போது சரியாயிடும்னு நினைக்கிறேன். நான் எப்படி காட்டுறேன். சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட மெர்மெய்டு வந்து காலையிலே மலர்ந்துடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் வந்து கரெக்டாக வரவும் நல்லாவே மலர்ந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு மெர்மெய்டு. ட்ராபிக் சன்செட்லேயும் இன்றைக்கி ஃப்ளவர் இருக்குது. இன்னும் அட்வான்ஸ் ஸ்டேஜ் நிறைய மலரில் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இது. ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.